வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை அறிவிப்பு. கண்டியில் 400 குடும்பங்கள் இன்னும் இருளில். ஹெலிகாப்டரில் உணவு விநியோகம். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு $450 மில்லியன் உதவியை அளித்த இந்தியா. திருகோணமலை மாநகர சபையின் பாதீடு. தமிழரசு கட்சி உறுப்பினரால் ஏற்பட்ட சலசலப்பு. பிரியாணி கொடுத்து கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்ய முடியாது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு. பேராசிரியரின் எச்சரிக்கை. சுகாதார அமைச்சிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்த கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை அறிவிப்பு. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு நேற்று 23ஆம் தேதி முதல் 2026 ஜனவரி 4ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டின் முதலாம் தவணையின் முதல் கட்டத்திற்காக அனைத்து பாடசாலைகளும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025 டிசம்பர் 9 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டிற்கான முதலாம் தவணை செயற்படுத்தப்படும் என அறிவித்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 23 முதல் 2026 ஜனவரி 4 வரையிலும், முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 2025 டிசம்பர் 27 முதல் 2026 ஜனவரி 4 வரையிலும் விடுமுறை வழங்கப்படும் என்று அமைச்சகம் கூறுகிறது. சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2025 கல்வியாண்டை 2025 டிசம்பர் 22 திங்கட்கிழமையும், முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 2025 கல்வியாண்டை டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமையும் முடிக்க கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. கண்டியில் 400 குடும்பங்கள் இன்னும் இருளில். ஹெலிகாப்டரில் உணவு விநியோகம். தித்வா சூறாவளி வந்து சென்று ஒரு மாதத்தை நெருங்கும் நிலையில் கண்டி மீமுரை கிராமத்தில் சுமார் 400 குடும்பங்கள் இன்றும் இருளில் வெளித்தொடர்புகள் அற்ற நிலையில் இருப்பதாக கண்டியில் உள்ள சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மீமுரை கிராமத்தில் சுமார் 400 குடும்பங்களுக்கு நேற்று வரை மின்சாரம் இருக்கவில்லை. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நேற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி சூறாவளியின் தாக்கத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அது சீரமைக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 அல்லது 3 நாட்களில் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக புனரமைக்கப்பட்டு வந்த வீதி மீண்டும் சேதமடைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சுமார் 400 குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். மேலும் அவர்களுக்கு டோர்ச்சுகள், பேட்டரிகள் போன்றவற்றை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு தேவையான பொருட்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறினர். அரசு அதிகாரிகள் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கால்நடையாகவே எடுத்துச் செல்வதாகவும், ஒரு டிராக்டர் கூட செல்லக்கூடிய வகையில் வீதியை விரைவாக தயார்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. சீரற்ற வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான காப்போத உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்களுக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளது. அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட பரீட்சார்த்திகள் தங்கள் வசிப்பிடத்தில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் முகவரியில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது குறித்து தங்கள் பாடசாலை அதிபர் அல்லது பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி கூறியுள்ளார். இந்த நோக்கத்திற்காக 011-2784-537 அல்லது 011-2788-616 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக பரீட்சைகள் திணைக்களத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனர்த்தம் காரணமாக முன்னர் ஒதுக்கப்பட்ட பரீட்சை மையத்தில் ஒரு மாணவர் பரீட்சை எழுத முடியாவிட்டால் அவர்கள் முன்கூட்டியே திணைக்களத்திற்கோ அல்லது பாடசாலை அதிபருக்கோ தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி மாணவரின் புதிய வசிப்பிடம் அல்லது மாவட்டத்திற்கு அருகில், குறிப்பாக பேரிடர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று பரீட்சை நிலையத்தினை ஒதுக்க ஏற்பாடு செய்யப்படும். இந்த ஏற்பாடு தனியார் பரீட்சார்த்திகளுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேரிடர் சூழ்நிலை காரணமாக
விண்ணப்பதாரர்கள் அனுமதி அட்டைகள் அல்லது தேசிய அடையாள அட்டைகள் சேதமடைந்தாலோ அல்லது காணாமல் போயிருந்தாலோ உடனடியாக உதவியை பெறுமாறு பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் வலய கல்வி அதிகாரி மற்றும் பாடசாலை அதிபரால் சான்றளிக்கப்பட்ட புகைப்படங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் பரீட்சைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு $450 மில்லியன் உதவியை அறிவித்த இந்தியா. இலங்கையில் தித்வா புயலால் சேதமடைந்த பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்ப இந்தியா $450 மில்லியன் அமெரிக்க வழங்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதில் சலுகை கடன் தொகையாக $350 மில்லியன் மற்றும் மானியமாக $100 மில்லியன் அமெரிக்க ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுடனான கலந்துரையாடலின் விவரங்களை வெளிப்படுத்திய அவர், இலங்கையின் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விரைவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய கடிதம். அவசர நிலைகளில் முதல் பதிலளிப்பாளராக இந்தியா செயற்படும் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. அதன்படி இலங்கைக்காக $450 மில்லியன் மறுசீரமைப்பு உதவி தொகுப்பு வழங்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உறுதியை எவ்வாறு விரைவாக நடைமுறைப்படுத்தலாம் என்பதே எங்கள் கலந்துரையாடலின் மையமாக இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நெருங்கிய அண்டை நாடான இந்தியா பொருளாதார நெருக்கடியை போன்ற ஒரு நெருக்கடியை எதிர்கொண்ட நேரத்தில் முன்னேறியது இயல்பானது என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடன் இணைந்து நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். திருகோணமலை மாநகர சபையின் பாதீடு. தமிழரசு கட்சி உறுப்பினரால் ஏற்பட்ட சலசலப்பு. திருகோணமலை மாநகர சபையின் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நேற்று சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாநகர சபை முதல்வர் க. செல்வராஜா தலைமையில் மாநகர ஆணையாளர் உ. சிவராசா மற்றும் செயலாளர் ஆகியோரின் முன்னிலையில் நேற்று காலை சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் அஜித்குமார் பாதீட்டை முன்மொழிய மற்றொரு உறுப்பினர் குமாரகுலசிங்கம் அதனை வழிமொழிந்தார். இதனைத் தொடர்ந்து சபையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களாலும் இப்பாதீடு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 25 உறுப்பினர்களை கொண்ட திருகோணமலை மாநகர சபையில் நேற்றைய அமர்வில் 20 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சுயேட்சை குழு ஆகியவற்றைச் சேர்ந்த 5 உறுப்பினர்கள் சுகவீனம் மற்றும் தனிப்பட்ட காரணங்களினால் சமூகமளிக்கவில்லை. சபை நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் சுயேட்சை குழு உறுப்பினர் ஒருவரும் தமிழரசு கட்சி உறுப்பினர் ஒருவரும் தாமதமாக வருகை தந்திருந்தனர். இதன்போது தாமதத்திற்கான காரணம் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியின் போதே எனக்கு நேரம் கிடைக்கின்ற போதுதானே வரலாம் என தமிழரசு கட்சி உறுப்பினர் பதிலளித்தமை அங்கு சற்று சலசலப்பை ஏற்படுத்தியது. பிரியாணி கொடுத்து கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்ய முடியாது. கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தை வெற்றி கொள்வதற்காக ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பிரியாணி வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் கூட்டு எதிர்க்கட்சியினரது வசம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பிரியாணியை வழங்கி மாநகர சபையொன்றை ஆட்சி செய்ய முடியாது என்பது நிரூபணமாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி தேசிய மக்கள் சக்தி செய்த நாடகமும் 6 மாதங்களில் முடிந்துவிட்டது என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதனை தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபையின் முதல் வரவு செலவு திட்டத்தை கூட்டு எதிர்க்கட்சியினர் தோற்கடித்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். மேயர் தெரிவின் போது பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என விடுக்கப்பட்ட கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்பொழுது இந்த வரவு செலவு திட்ட தோல்வியினூடாக அரசாங்கம் பாடம் ஒன்றை கற்றுக்கொண்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி மோசடியான முறையில் மாநகர சபை மேயர் பதவியை ஆளும் கட்சி அபகரித்துக் கொண்டது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மோசடியான முறையில் மேயர் பதவியை அபகரித்த ஆளும் கட்சிக்கு ஜனநாயக ரீதியாக குறுகிய காலத்தில் எம்மால் பதிலளிக்க முடிந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். 6 மாத காலத்தில் ஜனாதிபதிக்கும் ஆளும் கட்சிக்கும் வலுவான செய்தியொன்றை சொல்ல முடிந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இரவில் பிரியாணி வழங்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என ஆளும் கட்சி கருதுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான அரசியலை இல்லாதொழிப்பதாக கூறி ஆட்சி பீடமேறிய தேசிய மக்கள் சக்தி அதே வழியை பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு.
பேராசிரியர் எச்சரிக்கை. மலைநாட்டில் 5000 அடிக்கு மேல் உயரத்தில் உள்ள அனைத்து கட்டுமானங்களையும் அகற்றும் முடிவு நாட்டின் பொருளாதாரத்தையும் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் அறிவியல் பீடத்தின் முன்னாள் மூத்த பேராசிரியர் அதுல சேனாரத்ன இதனை தெரிவித்துள்ளார். நுவரெலியா நகரம் கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் உள்ளது என்றும் அங்குள்ள தேயிலை தொழில் மற்றும் பிற வர்த்தகங்களை அகற்றுவது நாட்டுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நிலச்சரிவு அபாயத்தை தவிர்ப்பதற்கான மாற்று வழிமுறையாக மத்திய மலைநாட்டில் கைவிடப்பட்ட நிலங்களை காடு வளர்ப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். குறித்த கைவிடப்பட்ட தேயிலை தோட்டங்களை ஒரு முன்னோடி திட்டமாக காடு வளர்ப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் பேராசிரியர் சேனாரத்ன பரிந்துரைத்தார். பாறைகள் உள்ள பகுதிகளில் காடு வளர்ப்பு திட்டங்களை செயற்படுத்துவதற்கு முன் மண்ணடுக்குகளின் நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்த கோரிக்கை. சர்ச்சைக்குரிய ஒண்டன்செட்ரோன் ஊசி மருந்துகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் இலங்கையில் உள்ள ஆய்வகங்களில் தரப்பரிசோதனை திறனையும் சுகாதார அமைச்சர் பகிரங்கப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் குறித்த ஊசி மருந்தின் தரம் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களை விசாரிக்க உலக சுகாதார அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் இலங்கையில் உள்ளனவா என்று கேள்வி எழுப்பினார். சந்தேகத்திற்குரிய இந்த மருந்து தொகுதிகளை முறையான ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கான வசதிகள் மற்றும் நிபுணத்துவ திறன் இலங்கை ஆய்வகங்களுக்கு இருக்கின்றனவா என்பது குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அத்துடன் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆய்வகங்களை அமைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதா என்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளனவா என்றும் அவர் தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்புடன் தொடர்புடைய இந்த விடயத்தில் சுகாதார அமைச்சர் உண்மைகளை மறைக்காமல் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டார்.